இப்போ இங்க என்ன ஆகுது, ராஜகுமாரிய காணோம்ன உடனே ராஜகுமாரிய திரும்ப மீட்டு கொண்டு வர்றவங்களுக்கு அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ராஜா சொல்லிடுவார். சொன்ன உடனே ஆலகாலன் என்ற பாலையா ஒரு கப்பல்ல கிளம்பி போவாப்ல. போகும்போது மந்திரவாதி கப்பல் வர்றதை பார்த்துட்டு ஒரு பெரிய புயல் கொண்டு வந்து அந்த கப்பல் கவுந்துரும். கவுந்ததும் பாலையாவும் நல்லான்னு என்ன பண்ணுவாங்க, நாகத்தீவுன்னு ஒரு தீவு, சர்ப்பத்தீவுல ஒதுங்குவாங்க. அந்த சர்ப்பத்தீவை ஆட்சி செய்கிறவ விஷாராணி. இந்த ராணியா நடிச்சிருக்கிற பெண்ணை பற்றி ஒரு சம்பவம். அந்த பெண் எப்படின்னா, அவங்க பேர் தவமணி தேவி, சிலான்காரங்க. அவங்க லண்டன்லேயே எங்கேயோ படித்தவங்க. அதனால அவங்க டார்சான் படத்தில் ரொம்ப குட்டியாக ட்ரெஸ் போட்டு, இந்த மீனா சித்தி ராஜ் கோகிலா போட்டிருப்பாங்க இல்லையா, துணிவே துணை படத்துலலாம், அந்த மாதிரி ரொம்ப குட்டி ட்ரெஸ் போட்டு லேடி டார்சானாலாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த படத்தில் கவர்ச்சி கன்னியாகட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காட்சிக்கு ஒரு டீப் நெக் பிளவுஸ், அந்த பிளவுஸ் நெக் எங்க முடியுதோ அங்க பிளவுஸே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு வி ஷேப் பிளவுஸ் போட்டு, அந்த காலத்துல அப்படி போட்டு செட்டுக்குள்ள வரவும் எல்லாரையும், என்னம்மா இப்படி ஒரு பிளவுஸ் போட்டு வந்திருக்க, கழுத்து முடிகிற இடத்துல பிளவுஸே முடிஞ்சிருச்சு, இவ்வளவு டீப்பா, ஓவர் டீப்பா இருக்கே அப்படின்னு சொல்லவும், இல்ல அது மயக்கிற சீன்ல இப்படித்தானே இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் அப்ப கட் பண்ணி ஒரு பூ ஆட்டம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்ல செய்த ஒரு பூவை அந்த பிளவுஸ் முடிகிற இடத்துல ஒரு பின் பண்ணி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு துணிச்சலாக நடிக்கக்கூடியவங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு ஐயரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஐயரை கல்யாணம் பண்ணி ஒரு டிப்பிக்கல் ஐயரம்மாவாக மாறிட்டாங்க. குமுதத்தில் அவங்களுடைய பேட்டி வருது. பார்த்தா இதுவா அந்த தவமணி தேவி அப்படின்ற மாதிரி இருக்கு. எந்த ஒரு சிமிலாரிட்டிஸோ ஒரு இதோ இல்லை. அப்படி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது.